இன்று நாங்கள் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தோடு நாங்கள் உங்களை எங்களுடைய முகப்புத்தக பேஜின் ஊடாக சந்திக்கின்றோம். அதாவது செம்மறி ஆடு வளர்ப்பு, கால்நடைகளிலே செம்மறி ஆடு வளர்ப்பானது ஒரு லாபகரமான, அதே சந்தர்ப்பத்தில் நஷ்டம் வராத தொழிலா என்கின்ற ஒரு விடயத்தை எங்களுடைய அனுபவ ரீதியான விடயங்களோடு உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். உண்மையில் செம்மறி ஆடானது நாட்டாட்டோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நோய் எதிர்ப்பு சக்தி கூடிய ஒரு ஆடாகவும், இறப்பு வீதம் 90% குறைவானதாகவும் காணப்படுகின்றது. அதாவது செம்மறி ஆடானது எல்லா கால சூழ்நிலைகளுக்கும் தாங்கி வளரக்கூடிய ஒரு இனமாகும். எங்களுடைய பிரதேசத்தில், அதுவும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் எங்களுடைய மழைக்காலங்களில் அதிகப்படியான குளிராகவும், அதே சந்தர்ப்பத்தில் நாட்டாடுகளுக்கு கூடிய நோய் வரக்கூடிய காலமாகவும், இறப்பு வீதத்தை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். ஆனால் செம்மறி ஆடை பொறுத்த மட்டிலே 100க்கு 1% அல்லது 2% தான் நாங்கள் அவ்வாறான இறப்பு வீதங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சந்தர்ப்பத்திலே கடும் வெப்ப காலங்களிலும் அந்த வெப்பத்தை தாங்கி வளரக்கூடிய ஒரு ஆடாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். உண்மையில் செம்மறி ஆடானது எல்லா சூழ்நிலைக்கும் ஏதுவாக வளரக்கூடிய வகையில் இது இருக்கின்றதோடு, எங்களுடைய பிரதேசங்களில் கூடுதலான மேய்ச்சல்தரை இருக்கின்ற காரணத்தினால் அது ஒரு சொல்வார்கள், அந்த எரும மாடு என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டினமானது எப்பொழுதுமே ஓரிடத்திலே நின்று குழப்படி இல்லாமல் மேயக்கூடிய ஒரு இனம். அதுபோலதான் செம்மறி ஆடும் அந்த ஆரம்ப ஒரு மணித்தியாலத்தை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் ஒரு கஷ்டம் இல்லாமல், இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் கூட நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், இந்த ஆடுகள் வந்துவிட்டு அங்கங்கு ஓட்டம் இல்லாமல், நாட்டு ஆடுகளை போல் ஓட்டம் இல்லாமல் ஓரிடத்திலே நின்று தங்களுடைய உணவுகளை எடுக்கக்கூடிய வகையிலே இந்த ஆடுகள் காணப்படுவதை நீங்கள் எங்களுடைய இந்த வீடியோ பதிவினூடாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே செம்மறி ஆடானது இன்னும் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு லாபகரமான தொழில். ஏனென்று சொல்லி சொன்னால், செம்மறி ஆடு ஒரு 6 மாதத்திலே கிடா என்பது ஒரு 20 தொடக்கம் 25 கிலோக்குள்ளே எடை வரக்கூடியது. மாதம் 3 கிலோ எடை கூடக்கூடிய ஆடாக காணப்படுகின்றது. குறிப்பிட்ட அந்த 35 கிலோ வரங்காட்டிலும் எவரேஜாக மாதம் 3 கிலோ கூடும். அது நல்ல பெருமின கிடாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால் 50 தொடக்கம் 60-70 கிலோ எடை வரக்கூட இந்த சில செம்மறி ஆட்டு இனங்கள் அந்த எடைகள் அதில் கிடா அந்த கூடுதலான எடை வைக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், பெட்டாடு நாட்டாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் செம்மறி ஆடினுடைய பெட்டாட்டினுடைய 1 கிலோ உயிரிடை 2500 ரூபா, கிட்டத்தட்ட 1200 ரூபா நாட்டாட்டோட விலை கூடிய எங்களுடைய இந்த பெட்டாடுகள் இருக்கின்றது. அந்த பெட்டாடுகள் குறைஞ்சது 6 மாதத்திலே 16 தொடக்கம் 20-22 கிலோக்களுக்கு வரக்கூடிய வகையிலே காணப்படும். அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட ஒரு 2 வருட ஆடாக இருக்கும் என்று சொல்லி சொன்னால், பெரும்பாலான 30-35 கிலோவுக்குள் எடை இருக்கக்கூடியதாக அது காணப்படும். அவ்வாறு காணப்படுகின்ற போது எங்களுக்கு ஒரு பெருந்தொகையான பணத்துக்கு நாங்கள் அதை விற்பனை செய்வதற்கு எங்களுக்கு ஏதுவானதாக அமையும். அதே சந்தர்ப்பத்திலே செம்மறி ஆடோடு நாங்கள் கூடுதலான நோய் மேலாண்மைகளுக்கு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் என்ன தொழிலாக இருந்தாலும், என்ன கால்நடை வளர்ப்பாக இருந்தாலும் எங்களுடைய கண்காணிப்பும், அதே சந்தர்ப்பத்திலே நாங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது எங்களுடைய ஆடுகளுக்கு என்ன மாதிரியான நிலைமையில் அந்த ஆடுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் அவதானிப்போம் என்று சொல்லி சொன்னால், இந்த தொழில் ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாகவும், எங்களுக்கு பிரயோசனமான, எங்களுக்கு பொருளாதாரத்திலே ஒரு அளவு நாங்கள் முன்னேறுவதற்கு வழிவகுக்கக்கூடிய தொழிலாகவும் நிச்சயமாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றோம்.